தற்போதைய அண்மை செய்தி. பாமக தலைவர் அன்புமணி இல்லத்திற்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது வருகை தந்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாமக தலைவர் அன்புமணி இல்லத்திற்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது வருகை தந்திருக்கிறார். முன்னதாக தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார். அதேபோல் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவையும் சென்னை அண்ணா நகரில் சந்தித்து பேசிய நிலையில் தற்போது பாமக தலைவர் அன்புமணியுடன் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது அவரை சந்திப்பதற்காக அவருடைய இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். மு க ஸ்டாலின், வைகோ ஆகியோரை சந்தித்த நிலையில் அன்புமணியுடன் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தற்போது பாமக தலைவர் அன்புமணியின் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேரலையில் அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னை நீலாங்கரையில் உள்ள இல்லத்தில் அன்புமணியை மரியாதை நிமித்தமாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் சந்தித்திருக்கிறார். சென்னை நீலாங்கரையில் உள்ள இல்லத்தில் பாமக தலைவர் அன்புமணியை மரியாதை நிமித்தமாக தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் சந்தித்து வருகிறார். அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு பின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் இல்லத்திற்கு நேரில் சென்று சால்வை அணித்து தனது மரியாதை நிமித்தமான சந்திப்பை மேற்கொண்டார். அதேபோல சென்னை அண்ணா நகரில் இருக்கக்கூடிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களின் இல்லத்திற்கு நேரில் சென்று திரு வைகோ அவர்களை சந்தித்தார். இதனைத் தொடர்ந்து தற்போது நீலாங்கரில் இருக்கக்கூடிய பாமக தலைவர் அன்புமணி அவருடைய இல்லத்திற்கும் நேரில் சென்று அந்த சந்திப்பை மேற்கொண்டு வருகிறார். அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் முத்துக்குமார். வணக்கம் முத்துக்குமார், தொடர்பான விரிவான தகவல். வணக்கம். பனையூரில் இருக்கக்கூடிய பாமக தலைவர் மரியாதை நிமித்தமாக சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சி தான் நம்மளால் பார்க்க முடிகிறது. அதாவது நடந்து முடிந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சராக தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் ஜோசப் விஜய் நேற்றைய தினம் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே சட்டமன்ற அந்த பதவியேற்ற நிகழ்வு என்பது நடைபெற்றது. அதனை தொடர்ந்து தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்திருந்தார். கடந்த சில மணி நேரத்திற்கு முன்பாக தான் ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் இல்லத்திற்கு நேரடியாக சென்று அங்கு அவர் மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்து பெற்றார். அதனைத் தொடர்ந்து அண்ணா நகரில் இருக்கக்கூடிய தலைவர் வைகோவை சந்தித்து வாழ்த்து பெற்றார். இந்த நிலையில்தான் தற்பொழுது பாமக பனையூரில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு நேரடியாக வந்து தற்பொழுது மரியாதை நிமித்தமாக சந்தித்து வருகிறார். அரசியலை பொறுத்த வரைக்குமே மற்ற கட்சித் தலைவர்களை மரியாதை நிமித்தமாக சந்திப்பது என்பது மாண்பாக ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தற்பொழுது முதலமைச்சராக முதல் முறையாக பொறுப்பேற்றக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தொடர்ச்சியாக அரசியல் நாகரிகம் கருதி தொடர்ந்து அரசியல் தலைவர்களை சந்தித்து வரக்கூடிய சூழலில் தற்பொழுது பனையூரில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணியை நேரில் சந்தித்து வருகிறார். தற்பொழுது அவரது இல்லத்திற்கு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சரை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி அவர்கள் நேரடியாகவே வெளியில் வந்து அழைத்து சென்று அவருக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வரவேற்றார். அதே போல விஜயும் அவருக்கு பூங்கொத்து கொடுத்தும் மற்றும் சால்வை அணிவித்தும் தொடர்ச்சியாக அந்த வாழ்த்துக்களையும் பெற்றுக்கொண்டார். அவளுக்கும் வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ச்சியாக பல்வேறு சூழல்கள் நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல இந்த நிலையில பல அரசியல் கட்சி தலைவர்களை மரியாதை நிமித்தமாக சந்திப்பது மாண்பாக பார்க்கப்பட்டு வருகிறது. அதே போல அவர்களுக்கு அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி விஜய்க்கு வாழ்த்துக்களை தெரிவித்து முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள விஜய்க்கு வாழ்த்துக்களை தெரிவித்து அதே போல அரசியல் சம்பந்தமான விஷயங்களையும் அவர் அறிவுறுத்தலையும் வழங்கியிருக்கிறார். இந்த நிலையில் இன்னும் சட்ட நேரத்தில் இங்கிருந்து புறப்பட்டு செல்ல இருக்கிறார். தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களையும் மரியாதை நிமித்தமாக சந்திக்க உள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய். பாமக தலைவர் அன்புமணியுடன் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்பொழுது சந்தித்து வருகிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாமக தலைவர் அன்புமணியை அவரது இல்லத்தில் தாவேக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஜோசப் விஜய் நேரில் சென்று தற்பொழுது சந்தித்து வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
நேற்று தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட தாவேக தலைவர் விஜய் இன்று காலை சட்டமன்றத்தில் எம்எல்ஏவாக பதவியேற்றதை தொடர்ந்து அடுத்தடுத்து அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து வருகிறார். அந்த வகையில் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மதிமுக தலைவர் வைகோ ஆகியோரை சந்தித்த பின் தற்பொழுது பாமக தலைவர் அன்புமணியை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்று வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் முத்துக்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் முத்துக்குமார். தாவேக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஜோசப் விஜய் தற்பொழுது பாமக தலைவர் அன்புமணி அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து அவருக்கு மரியாதை செலுத்துகிறார். விரிவான விவரம். வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவரும் முதலமைச்சருமான விஜய் சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய பாட்டாளி அன்புமணியை நேரடியாக சந்தித்து வருகிறார். அந்த நிலையை காட்சி பார்க்க முடிகிறது. சற்று நேரத்திற்கு முன்பாக பனையூரில் இருக்கக்கூடிய அன்புமணி இல்லத்திற்கு வருகை தந்த தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயை அன்புமணி வெளியில் வந்து பூங்கொத்துக்கு கொடுத்து வரவேற்று சென்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. குறிப்பாக அவரது உறவினர்களும் அதே தமிழக முதலமைச்சர் நேரடியாக வந்து வெளியில் வந்து அழைத்து சென்றார்கள். அன்புமணி குடும்பத்தினருடன் சேர்ந்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் புகைப்படம் எடுத்துக் கொண்டுள்ளார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து தமிழகத்தில் மூத்த அரசியல் கட்சி தலைவர்களை நேரில் சந்தித்து மரியாதை நிமித்தமாக சந்திப்பை நிகழ்த்தி வருகிறார் தாவேக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஜோசப் விஜய். அந்த வகையில் தற்பொழுது பாமக தலைவர் அன்புமணி அவரது குடும்பத்தினரை நேரில் சந்தித்து குடும்பத்தினருடன் குழு புகைப்படமும் எடுத்துக்கொண்டுள்ளார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேர்தல் களத்தில் ஒவ்வொரு கட்சியினரும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாலும் தேர்தல் முடிந்து தற்பொழுது புதிய ஆட்சி அமைக்கப்பட்டுள்ள நிலையில் தாவேக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் அவர்கள் மூத்த அரசியல் கட்சி தலைவர்களை அவர்களது இல்லங்களுக்கே சென்று மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்துக்களையும் பெற்று வருகிறார். அந்த வகையில் பாமக தலைவர் அன்புமணி இல்லத்தில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் நேரில் சந்தித்து தற்பொழுது அவர்களுடன் உரையாடி வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை நீலாங்கரையில் உள்ள இல்லத்தில் அன்புமணியை மரியாதை நிமித்தமாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்தித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு எமது தலைமை செய்தியாளர் எழிலரசன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் எழிலரசன். தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைந்துள்ள நிலையில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இதுவரை மற்ற முதலமைச்சர்கள் செய்தார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கக்கூடிய வகையில் பல்வேறு முன்னணி அரசியல் கட்சி தலைவர்களை நேரில் சந்தித்து வருகிறார். அந்த வகையில் தற்பொழுது பாமக தலைவரை சந்தித்து வருகிறார். இது தொடர்பான விரிவான விவரம். புதிய அரசியல் கட்சி, புதிய ஆட்சி உருவாகி இருக்கிற நிலைமையில் தமிழக அரசியல் வரலாற்றிலும் பல புதிய புதிய காட்சிகள் அரங்கேறி வருவதை நாம் பார்க்க முடிகிறது. தமிழக அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஒரு முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டவர் தமிழக எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிற முக்கிய மூத்த அரசியல் கட்சி தலைவர்களை அவர்களது இல்லங்களுக்கே சென்று சந்தித்து வருகிற காட்சி இப்போது தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. புதிதாக அதாவது கட்சி தொடங்கி வெறும் 2 ஆண்டுகளிலேயே எடுத்த எடுப்பிலேயே, அதாவது சந்தித்த முதல் தேர்தலிலேயே தமிழகத்தினுடைய ஆட்சியை கைப்பற்றி இருக்கிற தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் ஆளுநருடைய பதவி பிரமாணத்துடன் அவர் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். நேற்று தலைமைச் செயலகம் சென்று பல கோப்புகளை அவர் கையொப்பமிட்டார். இந்த நிலைமையில இன்று தலைமைச் செயலகத்துல பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள். இந்த சட்டமன்ற நிகழ்வுகளை எல்லாம் முடித்துக் கொண்டு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் எதிர்கட்சி வரிசையில் இருந்து தேர்தல் களத்துல மிக கடுமையாக சாதிய விமர்சித்த திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களை நேரடியாகவே சந்தித்திருக்கிறார். தேர்தல் களத்துல தலைவர்கள் ஒருவரை மாறி அவர்கள் விமர்சித்துக் கொண்டார்கள். இந்த தேர்தல் களம் என்பது அனலை கக்கும் வகையில இருந்தது. அதாவது விஜய் அவர்கள் பேசும்போது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சிஎம் அங்கிள், சிஎம் சார் என்றெல்லாம் பேசியது பெரும் விமர்சனத்தை ஏற்படுத்தியது. அது திமுக தொண்டர்கள் மத்தியில ஒரு கொதிநிலையை உருவாக்கியிருந்தது. இந்த நிலைமையில தேர்தல் முடிந்து இப்போது ஒரு சுமூகமான ஒரு சூழல் நிலவக்கூடிய ஒரு தருணத்துல இந்த நிலையில் புதிதாக பொறுப்பேற்று இருக்கிற தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை அவர் இல்லத்துல சந்தித்தது
மிக முக்கியமான ஒரு அரசியல் நகர்வாகவும் தமிழக அரசியல் களத்துல முக்கிய அரசியல் பண்பாட்டு சான்றாகவும் மாறி இருக்கிறது. அதைத் தொடர்ந்து அவர் மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் மூத்த அரசியல் தலைவர் வைகோ அவர்களையும் சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார். இந்த நிலையில மற்றொரு முக்கிய தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி அவர்களை அவரது நீலாங்கரை இல்லத்துல நேரடியாக சென்று அவரை சந்தித்திருக்கிற அந்த காட்சிகளை தான் நாம் இப்போது திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில நீலாங்கரைக்கு தனது கான்வாய் வாகனத்துடன் புடைசூழ பாதுகாப்பு வாகனங்கள் புடைசூழ கொண்டிருக்கிற தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அன்புமணி அவர்களை அவரது இல்லத்துல சந்தித்திருக்கிறார். விஜய் அவர்களை அன்புமணி அவர்கள் நேரடியாக வாசல் வரை வந்து அவரை மலர் கொத்து கொடுத்து அவரை வீட்டுக்குள் அன்பாக அழைத்து செல்கிற அந்த காட்சிகளை நம்ம திரையில் பார்க்க முடிகிறது. வீட்டுக்குள் அழைத்து சென்று அவருக்கு மஞ்சள் நிற சால்வையை அணிவித்து அவர் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார். அதற்கு மாற்றாக தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பச்சை நிற சால்வையை அன்புமணி அவர்களுக்கு போர்த்தி பூங்கொத்து கொடுத்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி தனது மரியாதையையும் அவர் செலுத்தியிருக்கிறார். இது மிக முக்கியமான ஒரு அரசியல் நகர்வாக மட்டுமல்ல, ஒரு அரசியல் பண்பாடாக அரசியல் நாகரிகமாக பார்க்கப்படுகிறது. எல்லா கட்சி தலைவர்களும் தேர்தல் களத்துல ஒருவரை மாற்றி ஒருவர் விமர்சிக்கக்கூடிய நிலைமையில அந்த தேர்தல் களத்தினுடைய சூடு இப்போது தணியக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. குறிப்பாக திமுக தொண்டர்கள் தாவேகா தொண்டர்கள் மீது மிகுந்த கொந்தளிப்பில் இருந்தார்கள். புதிதாக வெற்றி பெற்றிருக்கிற விஜய் அவர்கள் மீது திமுக தொண்டர்கள் பல விமர்சனங்களை சமூக வலைதளத்துல வைத்து வருகிறார்கள். இந்த நிலைமையில் விஜய் அவர்கள் நேரடியாக திமுக தலைவரை நேரடியாக அவரது இல்லத்திற்கே சென்று சந்தித்திருப்பது அந்த தொண்டர்கள் மத்தியில ஒரு அந்த கோபத்தை அந்த கொந்தளிப்பை தணிக்கும் வகையில அமைந்திருக்கிறது. கட்சி நிர்வாகிகளும் கூட எங்களது தலைவரை நேரடியாக வீட்டிற்கே வந்து சந்தித்து விட்டார் என்ற ஒரு ஆறுதல் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார். வைகோ அவர்கள் தமிழக உரிமைக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடியவர். பல போராட்டங்களை தமிழக உரிமையை பாதுகாப்பதற்காக முன்னெடுத்த தலைவர். அவரையும் வீட்டிற்கே சென்று அவரது இல்லத்துல சந்தித்த நிகழ்வும் உணர்ச்சி பூர்வமான ஒரு சந்திப்பாக உணர்ச்சி பிழமான ஒரு நிகழ்வாக இருந்தது. இந்த நிலைமையில்தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேரடியாக நீலாங்கரை இல்லத்துக்கு சென்று தமிழகத்தில மிக முக்கியமான தலைவராக, வட மாவட்டத்துல செல்வாக்கு மிக்க தலைவராக, வட மாவட்டத்துல வாக்கு வங்கி கொண்ட தலைவராக இருக்கிற அன்புமணி அவர்களை நேரடியாக அவரது இல்லத்துக்கே சென்று மலர்கொத்து கொடுத்து அவர் வாழ்த்தை பெற்றிருக்கிறார். ஒரு இளம் தலைவர் புதிதாக முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்கு பொறுப்பேற்று அவர் தமிழகத்தை வழிநடத்தக்கூடிய இடத்துல ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர். பதவி தன்னை தேடி வந்தாலும் கூட, ஆனால் தமிழகத்துக்கென்று இருக்கிற அந்த பண்பாடு ஒருபோதும் மாறிவிடக்கூடாது என்ற வகையில மூத்த அரசியல் கட்சி தலைவர்களை அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும். அது தமிழக பண்பாடு, தமிழக அரசியலுடைய கலாச்சாரம் என்பதை பறைசாற்றுகின்ற வகையில இத்தனை ஆண்டுகளாக தமிழக அரசியலை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள், மூத்த தலைவர்கள், ஏனென்றால் விஜய் அவர்கள் இளம் பிரயாயத்திலிருந்து இளம் பருவத்திலிருந்து தொடர்ந்து இந்த தலைவர்களை எல்லாம் அவர் உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடியவராக இருக்கிறார். மாணவ பருவத்திலிருந்து வைகோ போன்ற தலைவர்களை, ஸ்டாலின் போன்ற தலைவர்கள் எல்லாம் எடுத்திருக்கிற அந்த போராட்டங்களை பார்த்து வளர்ந்தவராக இருக்கிறார். அன்புமணி போன்றவர்கள் நாடாளுமன்றத்தில் உரையாற்றி இருக்கிற அந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து வளர்ந்தவர் தான் இப்போதைய முதலமைச்சர் விஜய். அப்படி இருக்கும்போது தான் எது போன்ற தலைவர்களை எல்லாம் பார்த்து வளர்ந்தோமோ அந்த தலைவர்களுக்கு எதிராகவே அரசியல் செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகி தற்போது அந்த தலைவர்களை எல்லாம் விஞ்சி அவர் தமிழக முதலமைச்சராக உருவெடுத்திருக்கிற இந்த நிலைமையில்தான் அந்த தலைவர்களுக்குரிய மரியாதையை தாம் முதலமைச்சரான பிறகும் அதை கொடுக்க வேண்டும். இதுதான் தமிழகத்தினுடைய பண்பாடு, மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுப்பது. எனவே அந்த வகையில முதலமைச்சராக இருக்கிற ஜோசப் விஜய் அவர்கள் அவர்களுடைய இல்லங்களுக்கே சென்று அவர்களுக்கு மரியாதையை செலுத்தி வருகிற, அவர்களுடைய வாழ்த்தை பெற்று வருகிற அந்த காட்சிகளை நாம் தொடர்ந்து திரையில் பார்த்து கொண்டிருக்க முடிகிறது. அடுத்ததாக அவர் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை நேரடியாக அவரது இல்லத்துக்கே சென்று அவர் சந்திக்க இருக்கிறார் என்ற தகவல் நமக்கு கிடைக்கிறது. சீமான் அவர்களும் நீலாங்கரையில் தான் வசித்து வருகிறார். அரசியல் களத்துல பல்வேறு கருத்துக்களை வைத்துக் கொள்ளக்கூடிய தலைவர்கள் இருந்தாலும் கூட
தேர்தலுக்கு பிறகாக ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலையை தமிழக அரசியல்ல ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துக்காக விஜய் அவர்கள் இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கிறார் என்ற கருத்தும் கூட மக்கள் மத்தியில நிலவி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நாளை நடைபெற இருக்கிற சட்டமன்றத்துல. தற்போது முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தாலும் கூட நாளை அவருக்கு இருக்கிற அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பெரும்பான்மையை அவர் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் சூழல் நாளைக்கு நடைபெற இருக்கிறது. நாளை கூட இருக்கிற அந்த சட்டமன்றத்துல தனக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பெரும்பான்மையை விஜய் நிரூபித்தால் மட்டுமே அவர் தொடர்ந்து முதலமைச்சராக நீடிக்க முடியும் என்ற நிலைமையில் தான் அவர் முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள், அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி போன்றவர்களை சந்தித்து அவர் தனது வாழ்த்துக்களை பெற்று வருகிற இந்த நிகழ்வை பார்க்க முடிகிறது. இது எதிர்கால சந்ததிக்கும் தமிழக அரசியல் வரலாற்றை திருப்பி பார்ப்பவர்களுக்கு தமிழக அரசியல் எவ்வளவு தெளிந்த நீரோடையாக இருந்திருக்கிறது, நாகரிகம் நிறைந்ததாக இருக்கிறது. அதாவது களத்துல நேரெதிர் நின்று சமர் செய்தாலும் கூட அந்த தேர்தல் முடிவுகள் வந்திருக்கிற நிலைமையில மூத்தவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தையும் உரிய மரியாதையும் கொடுக்க வகையில தமிழக முதலமைச்சரான பிறகும் கூட அவர்களை இல்லங்களுக்கே சென்று அவர் வாழ்த்துக்களை பெற்று வருவது. ஏனென்றால் மிக இளம் தலைவராக, இளம் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். எனவே மூத்த அரசியல் தலைவர்களை நேரடியாக அவர்கள் இல்லங்களுக்கு சென்று சந்தித்துக் கொண்டிருப்பது தமிழக அரசியல்ல ஒரு நெகிழ்ச்சியான சூழ்நிலையை, ஒரு நெகிழ்வுத்தன்மையான ஒரு மனநிலையை தொண்டர்கள் மத்தியிலும் தமிழர்கள் மத்தியிலும் ஏற்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது.